வெல்கம் டு பணியும் வைப்பும். கெமிஸ்ட்ரியில என்டிபிஎஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருக்கும். அதில் அடுத்த டாபிக் பார்த்தா டிஸ்கவரி. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்க, முதல் கொஸ்டின், ஹூ ப்ரொவைடட் தன் பேசிக் தியரி அபவுட் த நேச்சர் ஆஃப் த மேட்டர். இந்த கொஸ்டினுக்கான பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு டாபிக் வந்து கெமிஸ்ட்ரியில இருக்கும். அதுதான் பேஸ். அதுல லேர்ன் பண்ணி தான் போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு அணு இருக்குன்னா அந்த அணு எந்த மாதிரிலாம் இருக்கும், அணுவுல என்னெல்லாம் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். இதெல்லாமே ஒன் பை ஒன் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சல ஒரு மாடர்ன் தியரி யார் சொல்லியிருப்பாங்க, டால்டன் தான் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன தியரி வந்து டால்டனோட அட்டாமிக் தியரி சொல்லுவாங்க. 1808 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டின் இவர் தான். அதாவது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பேசிக் தியரி நேச்சர் ஆஃப் த மேட்டரை பத்தி ஒரு பேசிக்கா யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஜான் டால்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சயின்டிபிக் வேல வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து செகண்ட் பாருங்க. நேம் த கெமிஸ்ட் ஹூ ப்ரூவ் தட் atomic number of a element is more fundamental property than its atomic mass, which led to modification in Mendeleevoட periodic law tables. இது ஒண்ணு கிடையாது. இதுவுமே என்னன்னா, நம்ம அந்த பீரியாடிக் லா வந்து லேர்ன் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த டேபிளை கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுல வந்து இந்த நியூலாண்டு, மேண்டலிவு, டாபினர், இவங்க 3 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டாமிக் மாஸ், அதாவது ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமத்தோட வந்து அட்டாமிக் மாஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், அணுவோட வந்து நிறை. ஸோ மாஸ்னாவே என்ன, நிறையா. அப்ப அணுவோட எண்ணம் நிறைய வச்சு என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தனிமத்தையும் நம்ம அடுக்கும். அப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க 3 பேரும் பண்ணிருப்பாங்க. ஆனா இவருக்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னா இந்த மோஸ்ட்லி. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்டாமிக் மாஸ் எல்லாம் வேணாம், அது இல்லாம என்ன பண்ணிக்கலாம், அட்டாமிக் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது அணு எண் அடிப்படையில இவங்க 3 பேருமே வந்து அட்டாமிக் மாஸ். ஆனா இவர் மட்டும் தான் என்ன, அணு எண் அடிப்படையில ஒரு தனிமத்தை நம்ம அடுக்கணும்னா நம்மளால என்ன புரிஞ்சுக்கிற முடியும்னா ஒவ்வொரு தனிமத்தை பத்தி வந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிப்பாரு. அதனாலதான் என்ன, மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதாவது இவர் தான் லாஸ்ட் ஃபைனல் வந்து நம்மளுக்கு பீரியட் டேபிள் கிரியேட் பண்ணிருப்பாரு. எதை பொறுத்துனா அட்டாமிக் நம்பரை பொறுத்து. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும், பி தான் வரும். இது ஃபண்டமெண்டல், நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நாங்க என்ன சொல்லணும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை கவனிக்கலாம். ஹென்றி மோஸ்லே தான் என்னன்னா 1913 மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இல்லை அவர் என்ன சொல்லுவார்னா, அட்டாமிக் நம்பர் தான் ஒரு தனிமத்தோட அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா அந்த தனிமத்தோட பேசிக் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். எதை விடனா அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா என்ன பண்ணியிருப்பாருன்னா அடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் நீங்க வந்து ரொம்ப பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்ட் பாருங்க. நேம் த பிரிட்டிஷ் கெமிஸ்ட் ஹூ பிரசன்டட் த அட்டாமிக் தியரி இன் 1898. ஸோ இது பார்த்தோன்னே சொல்லலாம், 1898 அட்டாமிக் தியரி. இதுக்கு முன்னாடி இப்போ கொஸ்டினா பார்த்தோம், யார் சொல்லியிருப்பாங்க, 1898 அட்டாமிக் தியரி சொன்னவர் வந்து ஜான் டால்டன். ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளா சொல்லிடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான் கரெக்டா இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து, நேம் த ஜெர்மன் கெமிஸ்ட் ஹூ குரூப் எலிமெண்ட் இன்டு ட்ரையாட்ஸ் இன் 1817 இருக்குல்ல. இதுவுமே என்னன்னா இந்த பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடானதான். இது யாரு சொல்லியிருப்பாருன்னா டோபரினர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட பேர் வந்து டோபரினர் ட்ரையாட்ஸ். தமிழ்ல வந்து டோபரினோட மும்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவானா ஒவ்வொரு தனிமத்தையும் அட்டாமிக் மாஸ் அணுவோட நிறைய அடிப்படையில தான் வந்து அடுக்குவாரு. அப்படி அடுக்கும்போது என்னன்னா மூணு தனிமம் அடுக்குவாரு. மூணு தனிமம் அடுக்குவாரு. இதுல என்ன, முதல் தனிமத்தோட அட்டாமிக் மாஸ், மூணாவது தனிமத்தோட அட்டாமிக் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 இருக்கு, இது 3 இருக்குன்னா இங்க என்ன பண்ணுவாருன்னா இந்த 1 பிளஸ் வந்து 3, அதாவது இந்த இதை என்ன பண்ணா கூட்டி 2ஆல வந்து அடிப்பாரு. ஸோ அடிச்சோன்னா என்ன, 4,2 வருமா, அப்ப 2 வரும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா இந்த 2வது அட்டாமிக் மாஸ் கொண்ட என்ன பண்ணுவாரு, அந்த தனிமத்தை கொண்டு போய் 2 இடத்துல வைப்பாரு. இது மாதிரி என்னன்னா ஒவ்வொரு அடுக்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் அடுக்கு, இதுக்கப்புறம் 2 அடுக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னா தனிமங்களை அடுக்குவாரு. ஸோ இதுதான் வந்து ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டோபரின் தான் சொல்லியிருப்பாரு, டோபரின் ட்ரையாட்ஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். பாத்தீங்களா, 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 4 கொஸ்டின் 2 இதுல தான், அதாவது டிஸ்கவரி பொறுத்தளவுக்கு 2 தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். ஸோ அந்த இதுல வந்து சில தேரி இருக்கும், ஒவ்வொரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து பீரியாடிக் டேபிள். ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல வந்து என்னன்னா ஒவ்வொன்றா ஃபார்ம் பண்ணும்போது வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க. அது யாரு, என்னென்ன வந்து ஒர்க் பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சிங்கன்னா வந்தா ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா அவ்வளவுதாங்க. சரி, என்னன்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா பார்க்கும்போது சில டாபிக்ல வந்து அதிகமான கொஸ்டின் இருக்கலாம், சில டாபிக்ல கம்மியான கொஸ்டின் இருக்கலாம்.
பட் எதுக்கு நான் டாபிக் வைஸ் கொடுக்குறேன்னா உங்களால வந்து புரிஞ்சுக்கிற முடியும் எந்த டாபிக்ல என்ன படிக்கணும், எதை மட்டும் படிக்கணும், எதை படிச்சா கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சு படிக்கும்போது என்னன்னா உங்களால ஈஸியா வந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் தனித்தனியா கொடுக்கறது. மொத்தமா கிளப் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ரேண்டமா படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால அதை நான் சொல்றேன். லாஸ்ட் ஒன்னே ஒண்ணும், அதாவது நம்ம சேனல்ல வந்து நம்ம கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம இதுல கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு. நீங்க கோர்ஸ் வேணும் உங்களுக்கு ப்ராப்பரா வந்துன்னா நீங்க சயின்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் வந்து ரயில்வே எக்ஸாம் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 59 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 days இருக்கும். நான் யூடியூப்ல தான் வந்து இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பட் வந்து மெம்பர்ஷிப்பா சப்போஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.